அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, வாங்க நேரம் அந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வார கதையோட கதாபாத்திரம் நீங்க யாரா மாறணும்னா ஒரு தாத்தா வந்து டீனேஜரா இருந்தார்ல, அந்த டைம்ல ஒரு குடும்பஸ்தனா இருந்த டைம்ல அவரோட தம்பிக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த மைண்ட் செட் தான் இந்த வாரம் நீங்க கொண்டு வரணும். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் எண்டிங் ஒரு மாதிரி இருக்கும். நான் பின்னாடி ஏன்னு சொல்றேனே. ஓகே, டைம் எனக்கு வேணா வாங்க நேரம் கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் கதை சொன்ன நபர் பேர் வந்து ரேணுகா. ஆனால் கதைக்கும் ரேணுகாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ரேணுகாவோட தாத்தாவுக்கு தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, ரேணுகாவோட தாத்தா பேர் வந்து சடகோபாலன், அவரோட தம்பி பேர் வந்து வேணுகோபால். ஓகே, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப 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 நெருக்கமாக இருப்பாங்களாம். பேருக்கு தான் அண்ணன் தம்பி, ஆனால் பழகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒளிவு மறையுமே இருக்காதான். ஓகே, இந்த இன்சிடென்ட் நடக்கிறது வந்து 1940. ஓகே, அந்த டைம் பீரியட்ல எக்ஸாக்டாக எந்த மாதம், எந்த ஊர், எந்த இடம் இது எதுவுமே தெரியல. ஓகே, ஆனால் இந்த 1940 மலேசியாவில் வந்து ஜப்பனீஸ் வந்து மலேசியா வந்து டேக் ஓவர் பண்ணி ஜப்பனீஸோட ஆட்சி தான் அந்த டைமில் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஜப்பனீஸோட ஆட்சி ஓடிட்டு இருந்தாலும் ரெண்டு பேர் வந்து அந்த சமயத்தில் வந்து கித்தா மரம் வெட்டுற வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சடகோபாலன் பற்றி சொல்றேன்னா அவர் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க. வேணுகோபால் பற்றி சொல்லனா அவர் ஒய்ஃபு 6 பிள்ளைங்க. ஓகே, அண்ணனை விட தம்பிக்கு பிள்ளைங்க கூட. சடகோபாலன் லைஃப் வந்து நல்லா எப்படி சொல்றது ஸ்டேபிளாக தான் போணுச்சு. அந்த காலத்தில் உள்ள சம்பளம் பார்த்தீங்கன்னா சேன் இல்லைன்னா ஒரு வேலை 2 வேலை அந்த மாதிரி ரொம்ப குறைவான சம்பளமாக தான் இருக்கும். ஸோ அந்த சம்பளம் வந்து கட்டுப்படி ஆகலை. யாருக்கு? வேணுகோபாலுக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப ராப்பாட்டில். ஸோ 2 பேரும் பேசிக்கிறப்ப வந்து தம்பி வந்து எப்பயும் அண்ணன் பேசுறப்ப ஒரே புலம்பலா தான் இருக்கும். காசு பத்தலை, சம்பளம் பத்தலை, குடும்பத்தை ரன் பண்ண முடியல, பிள்ளைங்க பெக்கிறப்ப யோசிச்சிருக்கணும், கொஞ்சம் குறைச்சி பிள்ளைங்க பெற்றிருக்கணும், அந்த மாதிரி வந்து ரொம்ப புலம்பு வரும். அவங்க நல்ல நேரம் என்னன்னா வேணுகோபால் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜப்பனீஸ் அவங்க வந்துட்டாங்களே, அவங்க வந்து அந்த ஊர் இவங்க இருக்கிற அந்த கம்பம் அந்த எஸ்டேட் அதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்களே. அப்போ இவங்க கம்பத்தில் வந்து கம்பமோ எஸ்டேட்டோ அவங்க இருக்கிற அந்த ஊரில் வந்து ஒரு பாலம் கட்டுற ப்ராஜெக்ட் ஒன்று நடக்குது. ஓகே, பெரிய பாலம், சரியான பெரிய பாலம். அந்த பாலம் கட்டுற ப்ராஜெக்ட் வந்து 24 மணி நேரம் நான் ஸ்டாப் நடக்குமா. ஓகே, 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி பிரிச்சு. ஓகே, ஷிஃப்ட் வந்து மாறி மாறி இருக்குமா. ஆனால் அவங்க கொடுத்த சம்பளம் வந்து இப்போ நீங்கள் என்ன சம்பளம் சொல்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு கொடுப்பாங்களாம். ஓகே, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கித்தா மர வெட்டத்தில் வந்து உங்களுக்கு 5 வழி சம்பளம்னா அவங்க 15 வழி கொடுப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து 5 வழி எடுத்து ரொம்ப என்னென்ன 5 வழி அப்படிலாம் இருக்கும். 15 வழி அந்த டைம் பீரியட் வந்து கிட்டத்தட்ட மேபி எப்படி சொல்லலாம் 5 வழினா 500 வழி சம்பளம் வாங்கினவருக்கு வந்து 1500 வழி சம்பளம்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், அவ்வளோ பெரிய தொகை கிடைக்குதுன்ட்டுன்னு வேணுகோபால் வந்து சடகோபாலன் அண்ணன் கிட்ட சொல்கிறாரு. அண்ணன் இந்த மாதிரி வந்து ஜப்பனீஸ்காரனுங்க வந்து இந்த மாதிரி செய்கிறானுங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நல்ல காசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சடகோபாலனுக்கு வந்து அதில் போய் சேரத்துக்கு ஆசை இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஜப்பனீஸ் கீழே வந்து வேலை செய்யக்கூடாது. கித்தா மரம் வெட்டுறது வந்து அந்த வேலைப்பாட்டு ஓட்டுக்கல அந்த வேலையை செஞ்சுட்டு போவோம். ஏன் வந்து நம்மள ஆட்சி புரிய ஒருத்தன் வந்திருக்கால அவனுக்கு போய் வேலை செய்யணும்னு அண்ணனுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் தம்பியோட பிரச்சனை அவர் அடிக்கடி புலம்புறது இதெல்லாம் கேட்டு வந்து தம்பிக்காக அண்ணன் வந்து சரி நானும் வந்து சேரன்னு சொல்லிட்டு கித்தா மரம் வெட்டுற வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கே ஜப்பனீஸ் இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க. ரிசைனாக இல்லை, அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணுறப்ப சும்மாலாம் இல்லை, எங்கே இருக்க ஏது இருக்கா எவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்குன்னு நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு குட்டி இன்டர்வியூ மாதிரி தான். அப்படி இப்படின்னா அண்ணன் தம்பியும் இந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணி அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுறாங்க. லக்கு என்னன்னா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரே ஷிஃப்ட், சரியான லக்கு. ஆனால் அந்த ஷிஃப்ட் எப்படின்னா காலையில் 4 மணி, ஓகே, வெடிக்காலில் 4 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும், சாயங்காலம் 4 மணிலேருந்து மறுநாள் வெடிக்கால் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும், 2 ஷிஃப்ட் இருந்திருக்கு. இவங்களுக்கு கிடைச்ச ஷிஃப்ட் வந்து வெடிக்கால ஷிஃப்ட். ஏன்னா அந்த வெடிக்கால ஷிஃப்ட் தான் ஆள் குறவாக இருக்காங்க, வேலை ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்ட்டுன்னு இவங்க 2 பேரையும் அங்கே எடுத்து போட்டுறாங்க. வேணுகோபால் வந்து அவர் வந்து எப்பயும் டயர்டாக தூங்கிடுவார். ஸோ அண்ணன் சடகோபால் அவர் தான் வந்து தம்பி வீட்டில் போய் கதவு தட்டி தம்பி எழுப்பி கிளம்பிட்டோன்னே அங்கேருந்து வேலைக்கு போவாங்க. ஓகே, முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னே அவரோட டே ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்கு. ஓகே, 2வது நாள் வேலைக்கு போனார், 3வது நாள், 4வது நாள், 5 நாள் அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த வேலைக்கு போயிருக்காங்க. என்னதான் வந்து வேணுகோபால் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் 4 மணிக்கு போகிறாரில்ல வெடிக்காலில் அந்த பாலம் கட்டுற வேலை வந்து சாயங்காலம் 4 மணிக்கு முடியல. சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது. ஓகே, நார்மலாக அதுக்கப்புறம் வந்து கித்தா மரம் வெட்ட போக மாட்டாங்க. ஆனால் நைட்டில் வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா, காட்கார் வேலை இல்லை ஏதாச்சும் சின்ன எடுபுடி வேலை இருக்குல்ல, கிட்டத்தட்ட எப்படி சொல்ல போனால் ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி சின்ன வேலை சின்ன சம்பளம் இல்லை அந்த மாதிரி எடுத்து செய்வாராம். ஸோ இதனாலே வந்து வேணுகோபால் வந்து எப்பயும் டயர்டாக தான் இருப்பாராம். ஓகே, காலைல அந்த வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் இந்த வேலை, கொஞ்ச நேரம் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படுக்க போவார். ஒரு 4-5 மணி நேரம் தூக்கம், திருப்பி எஞ்சி காலைல வேலை, இப்படி தான் ஒரு ருட்டீன் போணுச்சு. ஓகே, இதே மாதிரி போனப்ப இந்த 5வது நாள் வேலை முடிச்சுட்டு வந்துட்டோன்னே அந்த அன்னைக்கு சாயங்காலம் ஒரு என்னென்ன வேலை செய்வார் அந்த குட்டி வேலைலாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஒய்ஃபு பிள்ளைங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படுக்க போகிறாரு. ஓகே, வேணுகோபால் அவரோட ஒய்ஃப் 2 பேர் படுக்க போகிறாங்க. ஹஸ்பண்ட்னால அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே முடியும். அது வந்து ஒய்ஃப் நோட் பண்ணியிருக்காங்க. இப்படி புரண்டு படுக்கிறாராம், அப்படி புரண்டு படுக்கிறாராம், கொஞ்சம் ரேஞ்ச் உட்காராராம், தலையை சொல்லிடுறாராம், படுக்கிறாராம், அப்படி ஒரு மாதிரி தான் இருக்காராம். சரி பரவாயில்ல, தூக்கம் வரலனாலும் கண்ணு சத்திட்டு படுப்போம், அட்லீஸ்ட் கண்ணுக்காவது ரெஸ்டாக இருக்கணும்னு அவர்
அவர் படுக்கிறாராம். அவரே வாய் விட்டு வைஃப் கிட்ட சொல்றாராம், எனக்கு தூக்கம் வரலையான்னு தெரியல, நான் படுக்கிறேன்றான்னு. வைஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்க, கால் கழுவிட்டு வந்து படுங்க அப்படின்னு இருக்காங்க. வேணுகோபால் ஏஞ்சி போய் காலெல்லாம் கழுவிட்டு வந்து படுத்துருக்காரு. ஸ்டீல் அவர்னால தூங்க முடியல, புரண்டு படுக்கிறாரு. ஆனா கண்ணு சத்திட்டே இருக்காராம், கண்ணு திறக்கலையா. தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப சடனா கதவு தட்டுற சத்தம். ஓகே, ஸோ யார் நார்மலாக இந்த டைமில் வந்து கதவு தட்டுவானா, சடகோபால், அதாவது அண்ணன். ஏன்னா அண்ணன் வந்து கதவு தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் தம்பி கிளம்பி வேலைக்கு போவாங்க. ஸோ கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே வேணுகோபால் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, அண்ணன் வந்துட்டாரு போற, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ரூம்லேருந்து ஏஞ்சி கிளம்பி கதவு திறந்து வெளியே போறாரு. ஓகே, இவர் வெளியே போறப்ப வேணுகோபாலோட பிள்ளை, மூத்த பிள்ளை வந்து கரெக்டாக வாஷ்ரூமுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வேணுகோபால் பிள்ளைகிட்டையும் சரிம்மா போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பிள்ளை அங்கேருந்து வந்து அப்பா போகிறத கண்ணாடி கிட்ட நின்று பார்க்குது. ஓகே, அப்பா போனதுக்கப்புறம் பிள்ளை வாஷ்ரூம் போய் படுத்துது. ஓகே, ஒய்ஃப் அந்த அன்னைக்கு ஏஞ்சி வரல. எப்பயும் நார்மலாக வந்து வேணுகோபால் வேலைக்கு போகிறப்ப ஒய்ஃப் ஏஞ்சி வருவாங்களா, அன்னைக்கு டயர்டாக இருந்தனால அவங்க வரலையா. ஸோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு, ஒய்ஃப் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப திருப்பியும் இன்னொரு வாட்டி கதவு தட்ட சத்தம் கேட்டிருக்கு. ஓகே, இந்த சமயத்தில் வேணுகோபாலோட ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்னடா இது, முன்னதானே அவர் போனாரு, திருப்பி அந்த கதவு தட்டாங்களே, என்ன ஆச்சுன்ட்டுன்னு பார்க்கலான்றதுக்காக ரூம்லேருந்து ஏஞ்சி வெளியே போய் கதவு திறக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தா சிரிச்ச மாதிரியே ஒரு உருவம். யாருன்னு பார்த்தா சடகோபால் சிரிச்சுக்கிட்டே, எங்க அந்த தூங்கு மூஞ்சி ஏஞ்சிட்டானா அப்படின்னு கேட்டுக்காரு. அவரை பார்த்துட்டோன்னே வேணுகோபால் ஒய்ஃப் வந்து பேனிக் ஆயிட்டாங்க. என்னன்னு இப்பதான் வந்து கூட்டு போனீங்க, திருப்பி வந்திருக்கீங்க, எதுவும் ஜாமகமா விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் தூக்கத்துலேருந்து தெரியல, அவர் என்ன சொன்னாருன்னு கூட இவங்க காதில் முழுசா வாங்கிக்கல. அப்பதான் சடகோபாலன் சொல்றாரு, என்ன வந்து கூட்டு போனா, இப்பதான் வர, அவனை எழுப்பு அப்படின்றாரு. அப்பதான் வேணுகோபாலோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கிளியரா வராங்க. அவர் சொல்றது அப்பதான் காதில் வாங்கிட்டு எழுப்புன்றாருல, அது கேட்டு அப்பதான் அவங்க மைண்ட்ல அதெல்லாம் ஏத்திக்கிறாங்க. என்னென்ன சொல்றீங்க, நீங்க தான் வந்து 3 கூட்டு போனீங்க, மணி 3 ஆச்சு. அப்பதான் சடகோபால் சொல்லிருக்காரு, என்னம்மா சொல்ற, மணி இப்பதான் 3 அதனாலதான் இப்ப வந்திருக்கு அப்படின்றாரு. இதை கேட்டுட்டோன்னே வேணுகோபால் வைஃப் வந்து பேனிக் ஆகி வேகமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமான குரல்ல பேசினாங்க. என்னென்ன சொல்றீங்க, அவர் போயிட்டாருன்னு, நீங்க தான் வந்து கூட்டு போனீங்க அப்படின்னு அவங்க கத்துறப்ப பிள்ளைங்களாம் ஹால்ல தான் படுத்துருந்துச்சு. அதுல அந்த மூத்த பிள்ளை முன்ன அப்பா கிளம்புறப்ப வாஷ்ரூம் போனாங்களே, அந்த பிள்ளை அம்மா வேகமா பேசுற குரல் கேட்டு ஏஞ்சி வந்திருக்காங்க. ஸோ அந்த பிள்ளையும் சொல்லுது, ஆமா பெரியப்பா, நீங்க தான் அந்த கூட்டு போனீங்க, நான் பார்த்தேன், அப்பா போயிட்டோன்னு நான் கண்ணாடி கிட்ட நின்று கூட பார்த்தேன், அப்பா அவங்க பின்னாடி வர நீங்க ரொம்ப வேகமா போனீங்க, அப்பா வேக எடுக்கிறாரு, நீங்க இன்னும் வேகமா போறீங்க, நானும் லேட் ஆச்சு போல, அதனால தான் நீங்க சீக்கிரமா போறீங்கன்னு நினைச்சிட்டு திருப்பி போயிட்டு உள்ள படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறப்பே சடகோபாலனுக்கு எங்கேயோ என்னமோ ஆச்சு, என்னமோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு வேகமா அந்த பிரிட்ஜ் கட்டுற இடம் இருக்குல்ல, அங்க போய் பார்த்திருக்காங்க. ஓகே, அவர் அங்க போய் பார்க்கறாராம், தம்பி அங்க இல்ல. தம்பி இல்ல, ஆனா ஒரு இடத்துல அந்த 4 மணி ஷிஃப்ட் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டமா நின்று பேசிட்டு இருக்கிறத இவர் நோட் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்க்க போயிருக்காரு. பார்த்தா அங்க சடகோபாலோட தம்பி வேணுகோபால் இருக்காருல்ல, அவரோட டெட் பாடி அங்கே இருந்திருக்கு. ஓகே, டெட் பாடினா உடம்பு மட்டும்தான் இருந்துச்சு, தலை இல்லை. தம்பி அந்த நிலமையில பார்த்துட்டோன்னே சடகோபாலனுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. பேச்சு மூச்சு இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டாரு. சுற்றி முற்றி விசாரிச்சு பார்த்ததுல யாருக்கும் எதுவும் தெரியல. ஜப்பனீஸ்காரனுங்க இந்தியன்ஸ்குள்ளேயே பிரச்சனை, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யாரோ தலையை வெட்டி போச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி கேஸை சாத்திட்டாங்க. இருந்தாலும் சடகோபாலனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு. தம்பிக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய இறுதி மரியாதையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சடகோபாலனுக்கு வந்து திருப்தியே இல்லை. எப்படி இறந்தார் தம்பி, தலை எங்கே, அவருக்குள்ளே ஒரு டவுட் எப்பயுமே இருந்துச்சு. அதனால இந்த இந்தியன் கம்யூனிட்டிக்கு ஹெட் இருப்பாங்களே, அவங்க கிட்ட சொல்லி ஜப்பனீஸ்காரங்கிட்ட அப்படியே பேச்சுவாக்கில் பேசுற மாதிரி பேசி உண்மையா என்ன ஆச்சு, அவங்களே யாராச்சும் கொன்னுட்டாங்களான்னு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா, இல்ல நாங்க கொல்லல, நாங்க ஏன் கொல்லணும், அந்த மாதிரி தான் முடிஞ்சுச்சு. ஸோ யாரும் அவர் கொன்னதா ஒத்துக்கல. அப்ப எங்க தான் அவர் தலை போனுச்சு. அது மட்டும் இல்லாம தம்பி இறந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது தம்பியோட கனவு சடகோபாலனுக்கு சரி வேணுகோபால் ஒய்ஃப்க்கும் வரும். இதுல வியர்டான விஷயம் என்னன்னா, சடகோபாலன் கனவுல வந்து தம்பி வர மாதிரி ஒரு கனவு காண்றான்னு வச்சுக்கோங்களேன். கனவுல வந்து உடம்பு மட்டும் தான் இருக்குமா, தலை இருக்காதான். ஆனா அதே அன்னைக்கு அவர் ஒய்ஃபும் ஹஸ்பண்டோட கனவு காணுவாங்களாம். ஆனா அவங்க கனவுல உடம்பு இருக்காதான், தலை மட்டும் மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி கனவு வருமா. அந்த காலத்துல அந்த பூமோலாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி மந்திரவாதிலாம் வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப அவங்களோட ஒப்பீனியன் படி தம்பி இறப்புக்கு காரணம் வந்து ஒரு கெட்ட சக்தி. அது வந்து அதோட இருக்கிற இடம், அதாவது அந்த பாலம் கட்டுறாங்களா அந்த ஆறு, அதுதான் வந்து அதோட இருக்கிற இடம்னு சொல்லியிருக்கு. அதோட இடத்துல வந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்களே, அது பிடிக்காம கோவத்தை காமிக்கிறதுக்காக இவர் உயிரை காவு வாங்கிருச்சு. அந்த மந்திரவாதிகளாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சடகோபாலனுக்கு இப்போ ரொம்ப வயசாச்சான். ஓகே, அவர் தாத்தா கதை சொன்னாங்களே ரேணுகா, அவரோட தாத்தா. ஆனா இப்போ வரைக்கும் அவருக்கு எப்பயாச்சும் அவரோட தம்பி கனவு வந்துச்சுன்னா தம்பியோட தலையும் உடம்பும் ஒன்னா இருக்கிற மாதிரி கனவே வந்ததில்லை. அவர் இறந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போ கனவு வந்தாலும் தலை மட்டும் வரும், இல்லை உடம்பு மட்டும் வரும், இல்லை உடம்பு தலையும் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு உடம்பு இருக்கும், ஆனால் தலையை வந்து கருப்பு துணியில் சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு கனவு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது வச்சு சடகோபாலன் வந்து தம்பியோட இறப்பு காரணம் வந்து ஜப்பனீஸோ இல்லை இந்தியன் ஸ்கூலில் ஏதாச்சும் பிரச்சனை அதனாலலாம் இல்லை, இது வந்து கெட்ட சக்தி என்னமோ பண்ணிருச்சுன்னு அவர் வந்து முழுசாக நம்பர்தான் சொல்லி தான் இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலை, அவரோட பேத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவள் தாங்க இந்த கதை.
ஸோ இந்த கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் ரெண்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்று ஜப்பனீஸ்காரவங்க, ஓகே, அவங்களோட பிஹேவியர் எப்படின்னு தெரியும் ஆட்சி புரியிற டைம்லாம். ஸோ கோவத்தில் அவங்களே வந்து மேபி அவங்களுக்குள்ளேயும் மூட நம்பிக்கைலாம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்த வந்து இந்த பாலத்தை கட்டி முடிக்கணும்னா உயிர் காவு வாங்கணுன்ட்டுன்னு வேணுகோபாலை காவு கொடுத்துட்டாங்களான்னு தெரில. இல்லை அந்த காலத்தில் மந்திரவாதிங்க சொன்ன மாதிரி அந்த ஆற்றுக்குன்னு ஒரு ப்ரொடெக்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதோட இடத்த இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காம தான் வேணுகோபாலை காவு வாங்கிருச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எண்டிங் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு நான் உங்ககிட்டே விட்டுடுறேன், சரியா? ஓகே, ஸோ கதை வந்து ரொம்ப கட்டையாக முடிச்சல. ஸோ கண்டிப்பாக ரெண்டாவது கதை இருக்குது. ஸோ டைம் வீணாக்காமல் வாங்க நேராக ரெண்டாவது கதைக்கு போயிடலாம். ஓகே, இந்த ரெண்டாவது கதைக்கு நீங்கள் கேரக்டர்லாம் மாற வேணாம். இது வந்து நீங்கள் கடைசியாக சொல்கிறேன் என்னன்னு, ஓகே, கதையை மட்டும் கேட்டுட்டு வாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி வித்தியாசமாக முடிஞ்சு அதனால தான். ஓகே, ஸோ கதையோட ஹீரோ பேர் வந்து வர்மா. ஓகே, ஸோ வர்மாவுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நினச்சி எங்கே நினச்சலாம் இல்லை, ஒரு நாள். ஓகே, ஒரு நாள் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப ரோட்டோரமாக ஒரு பிள்ளை தனியாக நடந்துட்டு போகிறத பார்த்துருக்காரு. ஓகே, சின்ன பிள்ளை. ஓகே, அது வந்து மழை வர மாதிரி டைம் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வர்மாவுக்கு வந்து மனசு கேட்கல, என்னடா இது பிள்ளை தனியாக போய்கிட்டுன்னு வண்டி ஸ்டாப் பண்ணி அப்படி பின்னாடியே காலில் தள்ளிட்டு போயிட்டு நின்று கேட்டுருக்காரு, ஏம்மா எங்கே போனோம் தனியாக இருக்கீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, இல்லைண்ணே பஸ்ஸு டாக்ஸி எதுவும் கிடைக்கல, அதனால தான் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிள்ளை பார்க்கவே வந்து தோல்லாம் எப்படி சொல்லிட்டுனா அப்படியே என்ன சொல்லிட்டு குளூரில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அப்படி நடுங்கிட்டு அப்படி இருந்திருக்கு. அதை பார்க்குறப்பே வர்மாவுக்கு வந்து ரொம்ப பாவமாச்சு, என்னோட இது பிள்ளை இப்படி நடுங்கிட்டேன்னு தப்புன்னு அவரோட ஜாக்கெட் கழிட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, வாமா நானே போய் விட்டுற வீட்டில் அப்படின்னு இருக்காரு. என்னதான் அந்த பிள்ளை வந்து ரொம்ப பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த பிள்ளை எங்கே சொல்லுதோ லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்னா ரைட்னு வளைஞ்சி அவர் பாட்டு போய்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வர்மா ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தாமான் ஒன்று வருது. அந்த தாமான் ஒன்றோன்னா பிள்ளையா இங்கே தான் என் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு மனுக்கு இறங்கி அந்த பிள்ளை உள்ளே போகுது. அந்த பிள்ளை உள்ளே போகிறப்ப மலை தூரல் மாதிரி தான் முன் தூட்டுச்சு. ஓகே, அந்த மலை தூரல்னால தான் அந்த பிள்ளை வந்து முன்ன நடுங்கிட்டு இருந்துச்சு, அது சொன்னான்னு தெரியல. ஸோ அந்த மலை தூரல் வந்து ரொம்ப ஹெவியாக ஆச்சு. ஓகே, ஸோ வர்மா அந்த பிள்ளை போய் வீட்டுக்குள்ளே கதவு திறந்து உள்ளே போகிற வரைக்கும் இல்லை விட்டுட்டோன்னே அவரும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து வர்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுது, என்னன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லுது. வர்மாவும் சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வீட்டுக்கு அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணுறாரு, அவரோட ஜாக்கெட் முன்ன அந்த பிள்ளை கொடுத்தாருல அந்த ஜாக்கெட்டை வாங்க மறந்துட்டாரு. ஓகே, அது சாதாரண ஜாக்கெட் இல்லை, ரொம்ப விலையான ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஜாக்கெட். அதனால அவருக்கு வந்து அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, எப்படியாச்சும் போய் திருப்பி வாங்கிடணுன்ட்டுன்னு மறுநாள் காலையில் ஏஞ்சிட்டோன்னே குளிச்சுட்டு கிளம்பிட்டு வேலையா அந்த வீட்டுக்கு தான் போறாரு. நேராக வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவு தட்டுறாரு. கதவு தட்டிட்டோன்னே ஒரு வயசான ஆண்டி, கிட்டத்தட்ட ஒரு 40+ இருக்கிற ஒரு ஆண்டி கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்துட்டு யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்மாவும் சொல்லியிருக்காரு, இல்லம்மா நேற்று உங்க பிள்ளையை வந்து விட்ட என் ஜாக்கெட் கொடுத்துருந்த போறப்ப வாங்க மறந்துட்ட, அதான் திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே அந்த லேடி உள்ள இருக்காங்களா, ஓகே அந்த பிள்ளையோட அம்மான்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த அம்மா வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்னையா சொல்ற, வெடிக்காலில் என் பிள்ளை நடந்து வந்துச்சா, வாய்ப்பே இல்லையா, என் பிள்ளைங்களாம் 10 மணிக்கே எல்லாம் வீட்டில் வந்து சேர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வர்மா அவர் சைடு சொல்றாரு, இல்லம்மா நான் தான் ஏற்றிட்டு வந்தேன், வர வழியில் தான் பார்த்தேன், மழை வர மாதிரி இருந்துச்சு, பத்ததுக்கு பிள்ளை அப்படி நடுங்கிட்டு குள்ளூர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு ஏற்றிட்டு வந்து விட்டேன்னு அவர் சொல்றாரு. அவரு சொல்ல அவங்க அம்மா வாக்கி பண்றாங்க, வாய்ப்பே இல்லை என் பிள்ளைங்களாம் வந்துருச்சு இங்கே தான் இருந்துச்சுன்னு அவங்க சொல்றப்ப, ஆனால் அம்மா வந்து ஒன்று ஃபீல் பண்றாங்க. வர்மா சைடில் வந்து உண்மை இருக்கிறது ஒன்று ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் அவர் சொல்ல வந்து பொய் சொல்ற மாதிரிலாம் இல்லை, அவர் ஏதோ ஒரு உண்மை தான் சொல்றாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு, சரியா நீ வீட்டுக்குள்ள வா, நான் பிள்ளைங்களாம் கூப்பிடுறேன், எந்த பிள்ளைகிட்ட ஜாக்கெட் கொடுத்தேன்னு நீ கேளு, அதுக்கிட்ட கேட்டுவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போறப்ப கரெக்டாக டைனிங் மேசையில் 2 பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ அம்மா அந்த பிள்ளைங்களை காமிச்சு கேட்டுருக்காங்க, இதுல யாராச்சும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வர்மா திரும்பி பார்த்துட்டு, இல்லம்மா இவங்க 2 பேரும் இல்ல வேற யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டோன்னே அவங்க அம்மா ஒரு பிள்ளை பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அந்த இன்னொரு பிள்ளை கூப்பிட்டோன்னே அது மேல இருந்து படியிலிருந்து இறங்கி வரதை பார்த்துருக்காரு வர்மா. படியிலிருந்து இறங்கி அந்த பிள்ளை வராப்பே வர்மா வந்து பார்த்து சொல்லிடுறாரு, இல்லம்மா இவங்க இல்ல, உங்களுக்கு வேற யாராச்சும் பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு வர்மா கேட்கறப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லையா 3 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பிள்ளை படியிலிருந்து இறங்கி வரப்ப வர்மா நோட் பண்ணியிருக்காரு, அந்த படிக்கிட்டு வந்து ஒரு ஃபேமிலி படம் இருந்துச்சு. அந்த பேசிட்டு இருக்காங்களா அவங்க அம்மா அந்த பிள்ளைங்க எல்லாத்தோட படம் இருந்துச்சு. அங்கே அந்த பிள்ளை நம்ம வர்மா ஜாக்கெட் கொடுத்தாருல அந்த பிள்ளையோட படம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு வர்மா கை காமிச்சு, அந்த பிள்ளை தாம்மா இந்த அந்த படத்தில் கடைசியாக நிற்கிறாங்களே அவங்களுக்கு தான் ஜாக்கெட் கொடுத்த அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டோடனே அம்மா வந்து ஷாக் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி கோபம் வந்துருச்சு, சோகம் ஆகிட்டாங்க. ஓகே, என்னையா சொல்கிற, வாய்ப்பே இல்லை, அது என்னோட மூத்த பிள்ளை, அவங்க இறந்து 4 வருஷம் ஆகுது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க.
அது கேட்டோன்னு வர்மானா நம்ப முடியல. ஓகே, இவங்க போய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து அவர் சைடில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. விளையாடாதீங்கம்மா, இவங்க தான் ஏற்றிட்டு வந்து விட்ட, இவங்ககிட்ட தான் ஜாக்கெட் கொடுத்து இவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அடித்து சொல்கிறாங்க, காலையிலேருந்து எனக்கு கடுப்பாக்காத, நானே என் பிள்ளை இல்லாதது வந்து ஏற்றுக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் அவள் நினச்சி வருந்திக்கிட்டு தான் இருக்க, நீ வந்து இப்படிலாம் பேசினா நல்லா இருக்கான்னு அவங்க அம்மா வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அதை கிட்டே நான் சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளை படியிலேருந்து இறங்கி வச்சா அந்த பிள்ளைங்களை வந்து அம்மாவுக்கு வந்து பேக்கப் ஆச்சுங்க. யாருன்னு நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அம்மா அழுகுறாங்க, வீட்டிலேருந்து வெளியே அவங்க சொல்ல வர்மா அவர் சைடில் சொல்கிறாரு, என்னங்க இப்படிலாம் செய்றீங்க, அவங்களும் தான் ஏற்றிட்டு வந்து விட்ட அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்களா, அந்த பிள்ளையோட அம்மா வந்து கோவமாயிடுறாங்க. கோவமாயிட்டு அந்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்ற, நம்ப மாட்டே தானே, வா அந்த பிள்ளையை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் காடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அம்மா எங்கே போகிறாங்கன்னா அந்த பிள்ளையை புதைச்சிருக்காங்களே அந்த சுடுகாடு இருக்குல்ல அங்கே போகிறாங்க. ஸோ சுடுகாட்டில் போய் காடி பார்க் பண்ணிட்டோன்னே அம்மா அந்த 3 பிள்ளைங்க இறங்கி போகிறாங்க. வர்மா வந்து பைக்கில் வந்து பார்க் பண்ணி வச்சுட்டு அம்மா பின்னாடி நடந்து போகிறாங்க. இவங்க எல்லாம் போய் அந்த பிள்ளை படத்தில் இருந்துச்சுல, அந்த பிள்ளை வர்மா ஏற்றிட்டு வந்து விட்டார்ல, அந்த பிள்ளையோட கல்லறைக்கு முன்னுக்கு நிற்கிறாங்க. வர்மா ஷாக் ஆயிட்டாரு. வர்மா ஷாக்கானா பரவாயில்ல, அம்மா அந்த பிள்ளையோட தங்கச்சிங்களா இருக்காங்க 3 பேர், அங்கிருந்த 4 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அம்மா சொன்ன மாதிரி அந்த பிள்ளையோட கல்லறை தான் அது. அதை பார்த்து வர்மா ஷாக் ஆனாரு. ஆனா வர்மா சொன்ன மாதிரி அவர் ஜாக்கெட் கழட்டி கொடுத்தாருல, அந்த ஜாக்கெட் அந்த கல்லறை மேலே இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அந்த பிள்ளையோட தங்கச்சி 3 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே, அவ்வளோதாங்க இந்த 2வது கதை. ஸோ இந்த 2வது கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு படித்ததில் பிடித்த கதை. ஓகே, ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாகவே அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவர் ஜாக்கெட் கழட்டி கொடுத்துருக்கலாம், அந்த பிள்ளை வீட்டுக்கு போகிற மாதிரி போய் அவங்க ஃபேமிலியெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு திருப்பி கல்லறைக்கே போயிருக்கலாம். அதனால தான் அந்த ஜாக்கெட் கல்லறையில் இருந்திருக்கு. ஓகே, அப்படி தான் அந்த கதை முடிஞ்சு. கேட்குறப்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கதை, நல்லா இருந்துச்சுல்ல, அதான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் நான் சொன்ன 2 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்த வாரம் சப்போஸ்லி யூடியூப் ஷார்ட்ஸ் போடணும். ஆனால் நம்ம கொமெண்டர் நீங்களே பாருங்கள், ரொம்ப நாளாக வந்து வாரத்துக்கு 2 கதை போடுங்க, 2 நாளுக்கு ஒரு கதை போடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்காக ஓகே, இந்த காமெண்ட் போட்டவங்களுக்காகவே வந்து நான் அடுத்த வாரம் கதை மோர் தென் 1 கதை கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஏன்னா வர வாரம் ஓகே ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த 8ஆம் மாதம் வந்து இந்த ஹங்க்ரி கோஸ் ஃபெஸ்டிவல். கரெக்டாக சொல்ல போனால் 18ஆம் தேதி 8ஆம் மாதம் வந்து ஹங்க்ரி கோஸ் ஃபெஸ்டிவல். அந்த டே அந்த அன்றைக்கி தான் அந்த ஈவெண்ட் நடக்குது. ஆனால் அந்த மாதம் ஃபுல்லாகவே சைனீஸ் வந்து கொண்டாடிட்டு வருவாங்க. ஸோ அந்த டே அந்த ஹங்க்ரி கோஸ் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கதை இருக்கு. ஓகே, நிறைய கதைனா இருங்க நான் கேலண்டர் பார்த்துக்கிறேன். அவர் வந்து வாரத்துக்கு 2 கதை கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 3ஆவே கொடுக்குறேன். ஓகே, இந்த கதை வந்து இப்போ நீங்கள் சனிக்கிழமை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா வர திங்கக்கிழமை ஒரு கதை உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் வெனஸ்டே ஒரு கதை இருக்குது. அதோட வர சாட்டர்டே இன்னொரு கதை. 3 கதை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஒரு ஃபெஸ்டிவ் இந்த ஹங்க்ரி கோஸ் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஸ்டைலில் கொண்டாடுற மாதிரி. ஓகேவா, ஸோ டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை இப்போ நீங்கள் வந்து சனிக்கிழமை கேட்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி. ஓகே, ஸோ 12ஆம் தேதி 8ஆம் மாதம் திங்கக்கிழமை ஒரு கதை இருக்குது. 14ஆம் தேதி 8ஆம் மாதம் வெனஸ்டே ஒரு கதை இருக்குது. அதோட 17ஆம் தேதி 8ஆம் மாதம் சனிக்கிழமை இன்னொரு கதை இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன், இதே மாதிரி கதை வந்து 20 நிமிஷம் கதை, 10 நிமிஷம் கதை, 5 நிமிஷம் கதை நான் சொல்ல முடியாது. 5 நிமிஷம் கதையாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் ஜஞ்சி ஒரு பேய் கதை, ஒரு ஹாரர் ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, பார்ப்போம், சொல்கிறேன் எந்த அளவுக்கு ரீச் போகுதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. உண்மையாகவே வந்து வாரத்துக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அட்லீஸ்ட் 600 எவரேஜாக வந்து 600% பார்க்குறாங்க. ஆனால் நான் அந்த நம்பர்லாம் பார்க்கல. 10 பேர் கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இவர் கேட்டதுக்காக, இந்த கமெண்டர்ஸ்லாம் கேட்டதுக்காக வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் மோர் தென் 1 ஸ்டோரி போடுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற என்னோட ஃபோன் நம்பரில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பை.